நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். அது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸலில் வந்து வேணுங்கிற டேட்டா வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. நேமு, தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்ட்ஸ், மேக்ஸுங்கிற சப்ஜெக்டோட மார்க் வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபுல் பாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார்மேட் வந்து கிளிக் பண்ணலாம். பண்ணுறப்போ இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன் காமிக்காது. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்க அது பார்த்துக்கோங்க. ஃபார்மேட் கிளிக் பண்ணி கண்டிஷனல் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணனே நமக்கு சைடில் 4 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் கண்டிஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம கிரேட்டர் தென் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். பாருங்கள் 85க்கு மேலே எடுத்தவங்க எல்லாத்துக்குமே க்ரீன் கலரில் வந்துச்சா குட்டுங்கிறது. லெஸ் தென் பார்க்கலாம். லெஸ் தென் வந்து 40 கம்மி எடுத்தவங்களுக்கு பேடுன்னு கொடுத்துடலாம். 40ங்கிறவங்களுக்கு எல்லாமே ரெட் கலரில் வந்துச்சு. ஈக்குவல் அடுத்ததாக ஒரே மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து நம்ம ஈக்குவல் வந்து போடுறோம். இப்போ பாருங்க 6 கிரேடு கொடுத்தது வந்து மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒரே மாதிரி இருக்க நம்பருக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நம்பர் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் கண்டிஷன் கிளிக் பண்ணுறோம். கண்டிஷனில் வந்து ஈக்குவல்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ அது ஓப்பன் ஆகுது. அதில் வந்து நம்ம 66 என்டர் பண்ணி நமக்கு வேணுங்கிறத கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து காமிக்குது. 66ங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்குங்கிறது காமிக்குது. இப்போ ராஜாங்கிறவங்க வந்து அக்கௌண்ட்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் ஒரே மாதிரி மார்க் வந்து எடுத்திருக்காங்க. மார்க்லேருந்து இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு நமக்கு வந்து இப்போ 30 to 40 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு டி கிரேடு கொடுக்குற மாதிரி நம்ம அதுக்கு வந்து பிட்வீன் வந்து யூஸ் பண்ணலாம். 40 to 70 வந்து கொடுத்துருக்கேன். 45 to 70 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு வந்து இப்போ லைட் பிளாக் கலர் காமிக்குது பாருங்கள். ஃபார்மேட்டில் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். கண்டிஷனில் வந்து கண்டிஷன் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம ஆப்சண்ட்டுன்னு டைப் பண்ணி அதுக்கு ஒரு கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். இப்போ ஆப்சண்ட்டுங்கிறத வந்து நமக்கு காமிக்கும். அவ்வளோதான். கிரேட்டர் தென்னா இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் ஹையாக எடுத்தவங்களுக்கு காமிக்கும். அது வந்து நம்ம ஏ கிரேடு இல்லைனா O+ கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து லெஸ் தென் இந்த மார்க்கு இந்த எடுத்தவங்களுக்கு வந்து ஏ கிரேடு O கொடுத்துக்கலாம், இல்லைனா ஏ கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஈக்குவல் ஒரே மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து ஈக்குவலுங்க கொடுத்துக்கலாம். அடுத்தது பிட்வீன் இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு நம்ம டி கிரேட் கொடுக்கலாம். 30 to 40 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு டி கிரேடு மாதிரி கொடுத்துக்கலாம். அதுதான் கண்டிஷனல் டெக்ஸ்ட்டு. அதில் வந்து நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கமோ அந்த டெக்ஸ்ட் வரும். ஆப்சண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆப்சண்ட் வந்து தனியாக காமிக்கும்.